அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன் என்ன பண்றாங்க அவளுக்கே தெரியல. சரி விட்டுருங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து திருக்க கருவாடு இருக்குல்ல, அந்த திருக்க கருவாடை வந்து என்ன பண்ண போறோம், சும்மா வறுக்கலாம், பொரிக்க போறோம். பருப்பு வச்சாச்சு, ஆளுக்கு இறங்க மடக்கதானே திருக்க கருவாடு வந்திருக்கு, அதனால அதை வறுக்கலாம். நாங்க எப்படி திருக்க கருவாடு வந்து செய்யறோமோ அதே மாதிரி நீங்களும் கருவாடு செய்யுங்க. ஆமா ஆமா, இந்த வருஷம் 2025 புதுசா வந்து திருக்க கருவாடை உள்ள கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து புதுசாக ஒவ்வொரு கருவாடை உள்ளே வந்துட்டு இருக்கோம். நாங்களும் சமையல் பண்ணி காமிக்கோம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, இல்லை உங்கள் ஸ்டைலையும் நீங்கள் கருவாடு செய்யுங்க. திருக்க கருவாடு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறுக்கு வலி, முதுகு வலி, கை கால் வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே திருக்க மீன் நல்லதுமாங்க, திருக்க கருவாடு நல்லதுமாங்க. எங்கள்கிட்ட இப்போ ரெகுலர் கருவாடு இருக்குது. நீங்கள் வேணும்னா கீழே தர நம்பரில் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். அது ஒவ்வொன்றா சொல்லுவோமே. வாங்க, நம்ம மூஞ்சி எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லோரும். வந்து கல்லாமொழி திருக்கையிலே ரொம்ப வகை இருக்குங்க. திருக்கை சதை வந்து இப்படி தான் இருக்கும். நாங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். அதிகமாகவும் வளையல் வரும். இல்லை இல்லை அது வேறு இது இருக்குது. இது கல்லாமொழி திருக்கு. இது கலர் ஆகும். வெண்ணில லைட்டாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு அளவு அலசிட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தான் வந்துச்சுண்ணே. ஆமாம், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஆர்டர் கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். நல்லா கழுவி மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதானே. வெறும் மஞ்சப்பொடி வத்தப்பொடி தான். இதுலேயே உப்பு இருக்கும்ல, வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் உப்பு அதிகமாக இருக்குமான்னு தெரில, நான் பார்த்துட்டேன். உப்பு இருக்கும், உப்புல தான் காய போட்டுருக்கோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி வத்தப்பொடி மட்டும் போட்டு, இல்லை தொக்கு கூட வைக்கலாம் இதை வச்சு. இப்போ டைம் இல்லை, நம்ம சும்மா வறுக்கிறனால இப்படி போட்டிருக்கோம். இல்லைன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வத்தப்பொடி மஞ்சள் தொக்கு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். எல்லா கருவாடுலேயும் எல்லாமே வைக்கலாம். எல்லாருக்குமே இந்த கருவாடை வச்சு என்ன செய்ய, அந்த கருவாடை வச்சு என்ன செய்யன்னு கேட்குறாங்க. எல்லா கருவாடுக்குமே குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் விரைய வச்சுட்டு பொரிக்க வேண்டியதான். மீன் மாதிரி இருக்குல்ல. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி யாருக்கும் வீட்டில் பிடிக்காத குழம்பு யாருக்காவது வச்சுருப்பாங்களே, அந்த டைம் உங்களுக்கு வரவாடு இருக்குன்னா இதில் சிம்பிளாக டக்குன்னு அலசிட்டு வத்தப்பொடி மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வறுத்து சாப்பிட வேண்டாம். ஈஸியான கருவாடுன்னு சொன்னாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சாம்பார்னு சொன்னால் பசிக்கவே இல்லை. கருவாடு பசிச்சிடும். நீ எதுவும் இல்லைன்னா அந்த கருவாடை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தோணுதோ நான்வெஜ் சாப்பிடணும் தோணுதோ அப்போ இதை வச்சு வறுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த விரைய வச்சுதான் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ போட்டுடலாம். அம்மா சரி, போட்டு விட்ருவோம், முடிச்சு விட்ருங்க. ஒரே தான் சீக்கிரம் வந்துடும்ல. ஆமாம், அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்படியே திருப்பி போட்டுருவோம். அம்மா திருப்பி மொறு மொறுன்னு இருக்கும். அப்படி முள்ளோடே சாப்பிடல, அந்த முள்ளு தூரவே பட மாட்டாங்கல்ல. முள்ளெல்லாம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும் முள்ளு சாப்பிட. குழம்புமே அப்படி தானே. அப்படிதான். அது என்ன மீன்? பால்சுறாவா? வாவல். பால்சுறா. வாவல் வாவல். பால்சுறாவும் முள்ளோட தானே சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் காரம். இது அப்படியே எடுத்து முள்ளை எதுவும் பிக்காம பக்கத்தில் பக்கம் கடிச்சு சாப்பிட வேண்டியதான். சின்ன குழந்தையும் கொடுத்துருவாங்க இது அப்படியே. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க கொடுக்குற கருவாடை இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு கருவாடு, எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும். அது ஏதோ ஒரு கிழங்கு ஒன்று எடுப்பு தெரியுமா? என்ன கிழங்கு? சிவப்புல ஒரு பெருசாக கருணக்கிழங்கா இருந்தது. சேனக்கிழங்கா. ஆமாம், அது மாதிரி தான். வாசனை நல்லா இருக்கு. நீ சாப்பிட வேண்டியதான். சிம்பிளாக எத்தனை நிமிஷம் தான்? 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் அதிகபட்சம். எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? நன்றி மேடம். நன்றி. ஆமாம், இன்னைக்கு சோறு, வெள்ளை சோறு தான் கிடக்கு வீட்டில். மஞ்சள் சோறு வரும், எல்லா வீட்லையும் வெள்ளை சோறு தான் இருக்கும். சரி, சோறுமா போதுமாம்மா? போதுமா? போதும். ரசம் ஊற்று. கருவாடை பொரிச்சிட்டு அதை ஊற்றினா எப்படி? ரசம் தான். ரசம் சாம்பார். சாம்பார் இல்லை சொல்கிறேன், ரசத்துக்கு சாம்பார் தான் நல்லா இருக்கும். கருவாடுக்கு நல்லா இருக்கும். நல்லா அப்படி சொல்கிறேன். ஓகே. இது மேடம் ஓலை ஊற்றியாச்சு. சேர்க்க மட்டும் கூட்டு வச்சுக்கோ. கூட்டு கிணத்துல வச்சோம்னா ஏன் அதில் வச்சாண்ணா? இல்லை வைக்கவா? சைடில் கொஞ்சம். இது சவுச்சவும் கடலைப்பருப்பு போட்ட கூட்டு. இது ரசத்துக்கு இதுக்கு நல்லா இருக்கும். இது காலிஃப்ளவர். இது கிரேவியே பொரியலா? எதுனாலும் வச்சுக்கலாம். பொரியல் இல்லை, கிரேவி தான். சிக்கன் பொடி போட்டு. சிக்கன் 65 பொடி இருக்குங்க. கொஞ்சமாக போதும் சொல்லு. சொல்ல இது மட்டும் போதுங்கல்ல. இது நல்லா மொறு பீஸ் வைப்போம். போதுமா? சரி போதும். எல்லாத்தையும் சொல்ல வராது. போதும் தாய்களா. வாங்க உட்காந்து சாப்பிடும். வீட்டில் திருக்க மீனை கருவாடு போட்டு வச்சுருக்கோம். அந்த கருவாடை வந்து சூப்பராக பொரிச்சாச்சு. அதோட வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட சதையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இப்படி தான் இருக்கும். சதை தனியாக வந்துடும், தோல் தனியாக எடுக்கனாலும் மேலே உள்ள தோல் கருப்பாக இருக்கும், பின்னாடி உள்ள தோல் வெள்ளையாக இருக்கும். உள்ளே உள்ள சதையை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெள்ளையாகவே இருக்குங்க. இந்த கருவாடு வந்து முள்ளையும் கடிச்சு தின்றலாம். இதுதான் முள் பார்த்துக்கோங்க. முள் நல்லா பொரிச்சு அண்ணா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் இருக்குது, பருப்பு கூட்டு இருக்குது, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, இது எல்லாமே இருக்குது. நல்லா பசியும் ஆகிட்டு நமக்கு. திருக்க கருவாடு அப்பா, திருக்க கருவாடு என்னமா இருக்குது. ஒரு வாய் ரசத்துக்கு சோறு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே உள்ளே எடுத்து தின்னேன். அப்படி செம்மையாக இருக்கு. முள்ளோட இருக்கு. இப்படி இருக்குங்க. கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வாங்கி எப்படி நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருக்கும் அதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். வாவ், இந்த கூட்டெல்லாம் சொல்ல முடியுங்க. நம்மளுக்கு அதுதான் முக்கியம். இந்த தெருக்கு கருவாடு வேணும்டா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும்.
அதில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட என்னென்ன கருவாடு இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். எங்கள்கிட்ட இப்போதைக்கு என்னென்ன கருவாடெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாடு முடிஞ்சிட்டு, சீலா கருவாடு வஞ்சரம்னு சொல்லணுமா அந்த கருவாடு இருக்குது, பண்ணா கருவாடு இருக்குது, ஊளி கருவாடு, கட்டா கருவாடு, குதிப்பு காரல் கருவாடு, குழந்தை பத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரல் கருவாடு 5, நகர கருவாடு, கட்டா சொல்லியாச்சு, கத்தாழை பண்ணா மாதிரி சின்னதாக இருக்கும் பண்ணா கருவாடு, முள் வாழை அந்த கருவாடு இருக்குது, சொல்லியாச்சு. மாசி கருவாடு இருக்குல்ல, மாசி வந்து இந்த கருவாடு எல்லாமே நாங்களாக போடுவோம். மாசி கருவாடு மட்டும் அதுக்குன்னு தனியாக பெரிய கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். அவங்க வந்து லோக்கலில் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முழுக்க எக்ஸ்போர்ட்டு மாசி கருவாடு மட்டும்தான், மாசி மட்டும்தான். ஏன்னா வெளியே யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் அந்த அண்ணனே உனக்கு மட்டும்தான் சத்தி கொடுக்க, வேறு யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு தான் கொடுக்காரு. அந்த கம்பெனிலேருந்து வாங்கி நான் வந்து எல்லாத்துக்கும் மாசி கருவாடு அனுப்புகிறேன். இது இன்னொரு கருவாடு மறந்துட்டேன், அவ்வளோதானே. கத்தாழை சொல்லிட்டியா? ஊளி, கத்தாழை, கட்டா, அப்புறம் வாழை, சீலா, பண்ணா, தெற்கு கருவாடு, தெற்கு வீடியோ ஓட்டுறவங்கள தெற்கு கருவாடு. இவ்வளோ கருவாடு நம்மள்ட்ட இருக்குங்க. வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்டு வருங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த கருவாடை பொறுத்தளவு நீங்கள் எந்த விதத்தினாலும் சமையல் பண்ணலாம். கருவாடு ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட உள்ளது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடாக இருக்கும். ரொம்ப பழைய கருவாடெலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதில் வந்து அந்தளவு சத்துலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதான் உண்மை. ரெண்டாக்கா இந்த இப்படி சாப்பிட்ற கருவாடுக்கும் இப்போ ரொம்ப பழைய கருவாடு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ் மீன் வந்து நல்லா இருக்கும் தெரியுமா? அதே இது ஐஸ் வச்சு ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிடும்போது அந்த மீன் டேஸ்ட் குறையும் தெரியுமா? அதே மாதிரி தான் கருவாடுலேயும் ஃப்ரெஷ்ஷான கருவாடு இருக்குது, பழைய கருவாடு இருக்குங்க. கருவாடு ஃப்ரெஷ்ஷான கருவாடுல சில பேருக்கு வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சிலர் வந்து எங்கள்கிட்ட வந்து சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டப்பா இருக்கலாம், நாங்கள் வந்து பார்சல் அனுப்புவோம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு அதுக்கு மேலே ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம். அந்த டப்பாக்களை அடைச்சி வைக்கிறதுனால எங்கள் கருவாடு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்த மாதிரியே தான் இருக்கும். கருவாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் நல்லாவே இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காற்று உள்ளே போய் வெளியே வராதனால அந்த நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பார்சல் வரும்போது வந்து அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு கண்டெய்னர்லேயே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லே வராதுங்க. இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி கருவாடு எங்கள்கிட்ட தெளிவாக இருக்கும். கருவாடை பொறுத்தளவு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களோ, சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் எங்களுக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பித்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் கொடுக்குற குவாலிட்டியும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுனாலையும் நாங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப கஸ்டமர் வர்றாங்க. ரொம்ப கஸ்டமர் வந்து எங்கள் மூலியமாக கருவாடை வாங்கி பயன்படுறாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதேமாரி உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சரிங்களா? மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரை பதிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போனாலும் கருவாடு தேவை. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சமைச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு கருவாடு வேணும்னா எப்போனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கருவாடை வைக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.